குடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷையர். அனைவருக்கும் இனிய தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்னு சொல்லி இன்றைய தினத்தில் ரொம்ப பிரமாதமாக நாம் பொங்கல் வைக்கக்கூடிய அற்புதமான தினம். 2025 தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்ம கண்டிப்பாக தைக்கு மேலே என்னோட லைஃப் ரொம்ப நன்னா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, சார் எப்போவுமே இந்த நெகட்டிவை உள்ளேயே கொண்டு வரக்கூடாது. உள்ளே நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், அது அப்படியே ஆமான்னு ஆகிடும். அது நம்பவே கூடாது. இல்லைங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாசிட்டிவாக எனக்கு நான் ஜெயிச்சிருவேங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும் சார். அது ஃபஸ்ட்டு என்னமோ நம்மளை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லோரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டது வரவே வராது, நல்லது மட்டும் நிச்சயம் அடுத்தடுத்து நமக்கு வரும்னு. இது நம்ம லைஃப்பில் நிறைய நம்ம பார்க்க முடியுது. நம்ம மனதை திடமாக வச்சுட்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் நேற்றே நம்ம போகி ரொம்ப அழகாக நம்மளுடைய கெட்டதெல்லாம் போய் நல்லது, போன வருஷத்தோடைய விஷயங்கள்லாம் போய் இப்போ நல்லது தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணியிருப்போம் இல்லையா. இன்றைய தினத்தில் பொங்கல். இந்த பொங்கல் நம்ம ரொம்ப அழகாக காலையில் 8லேருந்து 9க்குள்ளே சில பேர் சூரிய உதயம், இந்த சூரிய உதயத்தை அப்போது தோட்டத்தில், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய விவசாய பூமியில், வீடுகளில், இன்னும் வெளிநாடுகளில் சொல்ல போனோம்னா இந்த பொங்கலை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடியவர்கள். மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி துபாய், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடியவங்க, யூகேயில் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அழகாக இந்த பொங்கல் திருவிழாவை பிரமாதமாக கொண்டாடுறார்கள் நம்மளுடைய நண்பர்கள். நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு காக்கும் அற்புதமான இந்த பொங்கல் திருவிழா, பிரம்மாண்டமான திருவிழா. சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் திருநாள். இன்றைய தினத்தில் உத்தராயணம் ஆரம்பம். செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். காலை 11:24 பின்பு பூசம். இன்றைய திதி அதிகாலை 4:40 வரை. பௌர்ணமி பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் காலையில் 11:24 பின்பு மூல நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு 11:24 கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு உத்தராயண ஆரம்பம், உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவா. உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான அயனம் உத்தராயணம். தட்சிணாயனம் அப்படிங்கிறது நம்ம சில விஷயம் கொண்டாடுவோம், சில விஷயங்களுக்கு பெருசாக நம்ம மதிப்பிட மாட்டோம். ஆனால் உத்தராயணத்தில் அப்படி இல்லை, நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மரபு அந்த காலத்தில் இருந்துருக்கு. தை மாதம் 1ஆம் திருநாள். இந்த தை முதல்ல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மனசில் கூடி வரும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகர ஜோதி இந்த தை மாதத்தில் தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். சபரிமலை பக்தர்கள் கார்த்திகை மாதம் மாலையிட்டு இந்த தை மாதம் மகர ஜோதி வரைக்கும் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. ரொம்ப விசேஷமாக இந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நன்மையே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எல்லாரும் பொங்கல். இந்த கிராமங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக கரும்பு வச்சு பொங்கல் வைப்பாங்க, செங்கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க. ரொம்ப விசேஷமாக பொங்கல். சொந்த பந்தங்கள்லாம் கூடி நின்று பொங்கல் குலதெய்வ கோயிலில் வைப்பாங்க. அதே போன்று வீடுகளில் ஒருத்தர் வீடு முடித்தோடனே இன்னொருத்தர் வீடு ரொம்ப அழகாக பொங்கல் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி அரிசி, இந்த பருப்பு யாராக இருந்தாலும் அந்த தெரிந்தவர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. தன்னுடைய பூமியில் விளைஞ்ச அந்த அரிசியை மற்றவங்களுக்கு கொடுப்பார்கள்.
ரொம்ப அற்புதமான இது. ஃபஸ்ட்டு படைக்கிறது சூரிய பகவான் இந்திரன். இந்திரன் தான் நிறைய செல்வத்தை தரக்கூடியவர். இந்திரன் தான் நிறையா அள்ளி தரக்கூடியவர். இந்திரன் தான் நிறையா காசு பணத்தை தரக்கூடியவர். அதனால் சூரியன் இந்திரன் சூரிய பகவான்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் அப்படி வேண்டிண்டு இந்த பொங்கலை ரொம்ப அழகாக இந்த பொங்கல் பொங்கிறது பற்றில அதில் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு ரொம்ப அழகாக அதை பெரியவங்க சொல்லுவாங்க. கிழக்கில் வந்தால் ஐஸ்வர்யம், மேற்கில் வந்ததுன்னா பிரயாணம் கண்டிப்பாக இருக்குது, தெற்கில் வந்ததுன்னா நோய் நொடியெல்லாம் தீந்துடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், பெரிய சாதனையெல்லாம் படைச்சிருவோம், வடக்கில் வந்ததுன்னா ஐஸ்வர்யம், இந்த வருஷத்தில் பணம் கொழிக்கும், நமக்கு நன்னா வரும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாருங்க. இந்த மாதிரி இந்த ஐதீகங்கள்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒரு சுப விஷயமாக நல்ல விஷயமாக இன்றைய தினத்தில் எடுத்துருக்கணும். மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இது ராசி பலன் 12 ராசி, மேஷம் முதல் மீனராசி வரைக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து செய்து ஒரு காரியத்தை ஜெயிச்சுடுவீங்க. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக கட்டியிருக்கேன், சீட்டு கட்டியிருக்கேன், வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இதை வாங்கி இப்படி கொடுத்து அழகாக அதை மெயின்டைன் பண்ணுவா. பெண்கள் நகை சீட்டு போட்டு வச்சுருப்பா. இது எப்போ நீ போட்ட? அதெல்லாம் உங்களுக்கு ஏன்? இல்லை எப்போ போட்ட? அதெல்லாம் உங்களுக்கு ஏன்? இதான் மிச்சம் பிடிச்சு போட்டேன். அப்படியா? ஆஹா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவா. அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கி பிடித்தவர்களுக்கு வாங்கி தரது அல்லது தனக்கு வாங்கி கொள்வது, இந்த மாதிரி நல்ல தினமாக மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும், அப்பாவை போய் பார்த்துட்டு வரணும். அதே சமயத்தில் அந்த இடம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போய் பார்த்துட்டு வந்துடணும். இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வர்றது, சொந்த தொழில், இந்த தொழில் ஸ்தானங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறது. பேசாமல் நம்ம தொழில் ஸ்தாபனத்துக்கு சொந்தமாக இடம் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் பேசினா தீந்துடும். உட்காந்து பேசுகிறதுக்கு யாரும் ஒத்து வரமாட்டான். அதை உட்காந்து பேசுகிறதுக்கு ஒத்து வரத்துக்கு அதுக்கப்புறம் அதை பேசினெல்லாம் காரியம் நடந்துடும். பாருங்க, 3 தடவை பேச வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அப்படி உட்கார்ந்தா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைக்கி காலையில் வேலைகளில் மத்தியானம் 12 மணி வரைக்கும் பிரயாணத்தை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நீங்களே அதை மாற்றி அமைச்சுடுவேன். போகலாம் வேண்டாம் போகலாம், இப்படி பல யோசனைகள் மத்தியானம். அதனால் காலையில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது. அதனால் மத்தியானத்துக்குள்ளே எங்கேயாவது முடிவு எடுத்துருங்க. போகலாம், டிக்கெட் போட்டுறது பெஸ்ட்டு. இல்லை லேட் ஆகிடுச்சுன்னா டிக்கெட்டை நீங்களே கேன்சல் பண்ணிவிடுவீங்க. போகலாமா வேண்டாமா, என்ன நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு யோசிப்பில். அதனால் டக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டேன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். மேஷராசி அன்பர்கள் அம்பாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சல்னா உங்களுக்கு தினம் சாதகமான தினமாக வந்துவிடும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு நல்லது நடக்கும். பிரயாணம், ஏன்ப்பா இப்படி துருன்னு ஓடிண்டே இருக்க, இங்கேயும் அங்கேயுமா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இங்கேயும் இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரயாணம் அங்கேயுமா ஓடிண்டே இருப்பேன். இப்படி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி நீ ஏன் இப்போ ஓடிண்டே இருக்காது, வெளியில் ஓடினா சரி வீட்டுக்குள்ளே ஓடின்னு இருக்கியேங்குவாங்க. அது மாதிரி நிறையா யோசனைகள் சில பேருக்கு உட்கார்ந்த இடத்துல அந்த காஃபி குடிக்கும்போது ஒரு யோசனை வரும். அப்படியே ஒரே இடத்தையே பார்த்துட்டு இருப்பா, எதிர்த்தாப்புல பேசினா கூட அப்படின்னுவா. இந்த காஃபி குடிக்கும்போது நிறைய பேர் டீ குடிக்கும்போது காஃபி குடிக்கும்போது ஒரே இடத்த அப்படியே பார்த்துட்டே குடிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி யோசனைகள் மனசில் நிறையா இருக்கும். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்று அப்படின்னுவா. அந்த மாதிரி யோசனைகள் மனசில் நிறையா ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்துன்னு இருக்கும். புது ட்ரெஸ்ஸு வாங்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, அதே சமயத்தில் எதுனா டெக்கரேஷன் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேட் பிரமாதமாக அதை பற்றி யோசிக்கிறது. ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை பற்றி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேர். அவள் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவாள். இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. புதுசாக வேலைக்கு எடுக்கிறது, பழைய ஆட்களை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு எடுக்கிறது, நிறையா அதெல்லாம் உட்காந்து பேசுவீங்க. கேஸ், ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை உட்காந்து பேசி இதை எப்படி தீர்வு கொண்டு வரும்,
அந்த மாதிரி அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறது. ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும், உட்காந்து பேசினா தீர்ந்துடும். யாரையும் எதிரியாக பாவிக்கப்படாது. மறைமுக எதிரியாக உங்களுக்கு இருந்தால் கூட அவட்ட சமாதானம் பேசி விடுறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும். இன்றைக்கி காலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில தடங்கல்கள் ஆகும். அந்த தடங்களை மீறி செயல்படுவேல், கண்டிப்பாக ஜெயிச்சுடும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகம் இருக்குது. பேர் புகழ் அந்தஸ்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நிகழ்வுகளில் கலந்துப்பேன். அது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஹயக்ரீவர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரிஷபராசி என்பர்களுக்கு சாதகமான தினம். மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்துக்கு இன்னைக்கு பண வரவுகள் உண்டு. ஆப்பாடா, ஓஹோ, பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். யாராவது கிஃப்டாக கொடுப்பா, யாரோ ஒரு காசு கொடுக்குறா, சின்னதாக கொடுத்தாலும் கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாள். இன்றைக்கி எனக்கு இது கிடச்சிருச்சே, தேங்க்யூ, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் அமை. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். புது சட்டை புதுசாக ஏதேனும் ஒரு இதை வாங்கிட்டு அதில் லைட்டாக கரைப்பட்டதுன்னா போதும், உடனே டென்ஷன் ஆகிடுவாள். இது இப்போ அப்படின்னுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் புதுசாக ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதில் ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு ரெகக்னேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தப்படும். ஒரு சில பேருக்கு பொறாம உங்களை பார்த்தா, தெய்வம் மட்டும் இப்படி வளர்ச்சி ஆகிண்டே போகிறாளே, எப்படி எப்படி அப்படிங்கிற யோசனைகள். நல்ல தினத்தன்னைக்கு இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண முடியலன்னா, இன்னைக்கு போய் இந்த காரியம் பண்ண முடியலேன்னு அப்பப்போ மற்றவர்கள் புலம்புவா. மிதுனராசிக்கார புலம்ப மாட்டா. சரி இருக்கட்டும் விடு, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணங்கள் அவகிட்ட நிறையா இருக்கும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். விரயங்கள் இருக்கும். அந்த விரயத்தை தீர்ப்பேன். கிரெடிட் கார்டு கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும், வண்டிக்கு கொடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் பலவிதமான யோசனைகள் இப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கட்டிடலாம், அது என்ன சரி ரைட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை. பிரயாணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுவேன். ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய முயற்சிகள்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். ஒரு விஷயம் வேக வேகமாக நடக்கும்போது மன திருப்தி, பரவாயில்ல எப்படியோ ஒர்க் அவுட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கூடி வரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட இன்னைக்கு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி தான். தடங்களாகிறது கூட ஆகாது, நல்லது தான் நடக்கும் இன்றைய தினத்தில். கடகராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க. ஒரு மனசில் ஒரு யோசனை இருக்குது, அந்த யோசனை உள்ளே பூந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். யாராவது ஏதாவது என்னங்க ஏதாவது ஒரு விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் யோசிக்கிற மாதிரி இருக்கேன், ஒன்றும் இல்லை, யோசிக்கிற மாதிரி இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருப்பா. ஏதோ இருக்கும் மனசில் உட்காந்துட்டுருப்பா. குளிக்கிறதுக்கு லேட்டு, எந்திரிக்கிறதுக்கு லேட்டு, செயல்படுறதுக்கு லேட்டு, இப்படி எல்லாம் லேட்டாகவே இருந்துட்டுருக்கேன். என்ன அப்படி வாழ்க்கையில் சீக்கிரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ லேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவா. எதாக இருந்தாலும் அப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு கோட் வந்தவங்க ரொம்ப அழகாக சொல்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கெட்டதெல்லாம் போய்டும், இத்தனை நாள் இருந்துட்டு போய்ட்டோம், கெட்டதெல்லாம் போகும்னு பெரியவங்க அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா பாட்டி தாத்தா கொள்ளுப்பாட்டி யாராவது ஒருத்தர் சொன்னால் போதும், அது ஒரு பாசிட்டிவாக இருந்துருக்கு, எஸ் போகட்டும் அப்படின்னு நானும் வேண்டின்னு இருக்கேன்னு சொல்லுவேன். கடகராசி அன்பர்களுக்கு பணம் வரவுகள் பற்றி யோசனைகள் இருக்கும். பதவி பேர் புகழ் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லது நடக்கும். முன்னாடி யார் பேசுகிறா பின்னாடி யார் பேசுகிறாங்கிறது தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வாழ்த்துக்கள் சொல்லுவா, சந்தோஷப்படுவேன். ஒரு சில பேருக்கு நீங்களே ஒரு சில காரியங்களை கிஃப்டாக கொடுப்பீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மெமரபிளான மூமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பிரபல்யம் ஆகிடுவேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, எல்லாரும் நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு வந்துடுவேன். உங்கள்கிட்ட அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. கடகராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் இது போச்சு அது போச்சு இது போச்சு, ஆமாம் போச்சு இப்போ என்ன ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நீங்களே சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதத்தில். அந்த மாதிரி ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா போதும், தினம் பிரமாதமான ஒரு அமைப்பாக அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து 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 எடுத்து பண்ணுது. கெட்டதெல்லாம் போனதெல்லாம் போட்டு நல்லது வரட்டும் அப்படின்னு வேண்டிப்பேன்.
எப்படியோ பேர் எடுக்கணும், பேரை காப்பாற்றணும், பேர் ஜெயிச்சு வரணுங்கிற இதில் ரொம்ப போராட்டமாக இருப்பேன். வீட்டில் செடி வைக்கிறது, வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, வீட்டில் ஏதேனும் ஒரு காரியத்தை புதுசாக பண்ணுறது, வீட்டில் கல்யாண விஷயங்களை பற்றி பேசுறது, பிஸ்னஸ் விஷயங்களை பற்றி பேசுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுறது, போட்ட பணத்தை திருப்பி எடுத்து திருப்பி கடனை அடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பலவிதமான யோசனை. ஒரு புஸ்தகத்தை படித்து அதன் மூலமாக ஒரு சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சண்டை சச்சரவு பேச்சு அதெல்லாம் மாறி சந்தோஷமாக உட்காந்து சமாதானம் பேசக்கூடியது, பழசை கொடுத்து புதுசாக வாங்கிறத பற்றி யோசிக்கிறது, இடம் விட்டு இடம் மாறுதல், சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றா கூடுறது, சந்தோஷமாக பேசும்பொழுது ஒரு ஆனந்தம் வருது. புதுசாக வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருது, அந்த விருந்தினரை உபசரிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த விருந்தினர் பேசுனது இதெல்லாம் கேட்டுட்டு அவள் போனதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக அமையும். எப்படி காலம் ஓடுறது, நாள் ஓடுறது, இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுங்கிற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேல். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் உட்காந்து இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிவபெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு தினம் பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிக்கு இன்றைய தினத்தில் நல்லது தான் நடக்கும். நல்ல விஷயங்கள் பாப்பா. நான் நினச்ச போராட்டம் ஒரு 4-5 நாளாக நான் இருந்த போராட்டம் எனக்கு தான் தெரியும். திருப்பி ஒரு நல்லது நடக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நடந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். எதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் எங்கேயோ மிஸ் ஆகுதுங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். ஒரு காரியத்தில் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பெயிண்டராக இருந்துட்டு இருக்கவங்க, அதேமாதிரி பெயிண்ட்டு கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுட்டு இருக்க, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சாக்லேட்டு, அதே சமயத்தில் மசாலா பொடி, சமையலுக்கு தேவையான பொடிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஊறுகாய் பிக்கிள் அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு புதிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. திருமண காரியம் கைகூடி வரும். நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. தந்தையார் அப்பா பேரில் ஏதேனும் வாங்குறது, இது போன்ற விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க. அம்மா அப்பா பேரில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது, கணவர் பேரில் ஆரம்பிக்கிறது, குழந்தை பேரில் ஆரம்பிக்கிறது, இனிஷியல்லாம் சேர்த்து முன்னாடி வர எழுத்தெல்லாம் சேர்த்து ஒன்று ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உட்காந்து மனசில் யோசிச்சுட்டு இருப்பேன். கனவுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்தில். இந்த கனவுகள் பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். சகுனம் நிமித்தம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே சிந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு முந்தியெல்லாம் ஜோக் அடித்தா நிறையா சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லை. என்ன ஜோக் அடித்தா சிரிக்க மாட்டேன், அது நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சீரியஸாக இருப்பேன். மற்றவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நடராஜர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா போதும், எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி தான். துளாராசி நண்பர்களுக்கு எப்போவுமே ஏதேனும் ஒன்று பேசினா தானே பிரச்சனை. பேசலைன்னா நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டா, யார் நம்ம கூட இருக்கா யார் நம்ம கூட இல்லை, இதெல்லாம் பிளான் பண்ணுவேன், பார்ப்பேன். எல்லாம் செல்ஃபிஷ் தான். அவள் காரியம் நடக்கிற வரைக்கும் அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க, இதை நடத்தி கொடுக்கணும். முடியலைனாலும் தானாக காசு செலவு பண்ணியாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவேன். ஏன் பேர் எடுத்துட்டா போதும், நம்மளை நம்பியே இருக்கா, அவளுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப கொள்கை பிடிப்போடு இருப்பேன். எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி கோ பூஜை, அதே போன்று வீட்டில் ஏதேனும் ஹோமங்கள், ஏதேனும் சிறப்பான பூஜைகள், சிறப்பான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம் இன்றைய தினம். நாள் நட்சத்திரம் தை பிறந்தா வழி பிறக்கும்னு இந்த வார்த்தையை மனசில் எப்போவுமே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அதன் மூலம் உண்மை தான். நான் எனக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். யாருக்கான வீட்டில் உடம்பு சரியில்லை, ஏதேனும் ஒரு விஷயம்னா அதை பார்த்து கவனித்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சில தடங்கல்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே சூப்பராக இருக்குது. யாருக்கு? துளாராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுக்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிகத்துக்கு நல்லது நடக்கும் இந்த தினத்தில். ஆனால் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா பல நேரங்களில் யோசிப்பேன். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி அவா கூப்பிட்டா இவா கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டா முக்கியம் கூப்பிட்டாங்க, அதெல்லாம் சரிதான்.
அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செயல்படுத்துறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஏதேனும் யாராவது எழுத்து பேசினா, நம்ம ஒன்று பேசினா, அவள் ஒன்று பேசினா, இந்த கருத்து வேற்றுமை வரும். இந்த தினத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து யாராவது சொன்னான்னா அப்படி அட்வைஸ் பண்ணேன்னா கேட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் இருந்ததுன்னா, நான் எவ்வளோ பேசுகிறேனே கேட்க கூட மாட்டேங்கிறீங்களே, இத்தனை நேரம் கேட்டுன்னு தானே இருக்குல்ல, முகம் மாறுதே, இப்படி கூட பேசுவா, இப்படி கூட வரலாம். அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கேட்ட நட்சத்திரத்துலக்கோ பேசாது இருக்கிறதே நல்லது தான். இன்றைக்கி மனசுக்குள்ளே விநாயகா 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 விநாயகான்னு வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகருடைய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்க, எதுவுமே பெருசாக இருக்காது. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசுக்கு அதாவது கடன் வாங்கிறதா இருந்தாலும் சரி, கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயத்தையும் 100 தடவை யோசிப்பேன். கடன் வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும் தப்பு. ஏன்னா ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவம் தான் நமக்கு பாடம். அதில் ரொம்ப அழகாக யோசிப்பேன், இது செய்யலாம் வேண்டாம். பழசை கொடுத்து புதுசு வாங்கிறத பற்றி யோசிப்பீங்க. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு என்னமோ முதுகில் ஒரு 10 கல் கட்டினாப்லேயே இருக்குது சார், வாழ்க்கையில் என்னமோ தெரில, வெயிட்டு, தலைவலி, ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் அமையிறது, சே நல்லா தான் இருந்தது சார், எல்லாம் ஓகே தான், இது ஏன் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் மனசுக்குள்ளே அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஓடிண்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பூராடம் உத்திராடத்துக்கு சூப்பராக இருக்கும். மூல நட்சத்திரம் இன்றைக்கி சாகசங்கள் பண்ணுறதை கம்மி பண்ணிடணும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சட்டக்காலரை தூக்கிப்படாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்த்து பேசப்படாது பெரியவங்களை, கடைசியில் அவங்க சொன்னது தான் நடக்கும். நீங்கள் சொல்கிறது இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த பொருள் இங்கே தான் வச்சேன், அதை அங்கே தான் வச்சேன், கடைசியில் கேமராவில் பார்த்தா தெரியும், கொண்டே வந்திருக்க மாட்டேன், ஆஃபீஸ்லேயே விட்டு வந்திருப்பேன். அச்சோ நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா, அதுதான் நீங்கள் பிடிச்ச முயலுக்கு சொன்னால் கேட்க மாட்டேன், இந்த மாதிரி மற்றவா சொல்லுவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இந்த பிடிவாதத்தை விட்டுடுறோம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை லிசன் பண்ணினா போதும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி இன்றைய தினத்தில் குரு பகவான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், எந்த தடங்களும் வராது. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்னைக்கு பிரமாதம் பா. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் 1 2 3ன்னு அப்படி நடந்துடுறதே சந்தோஷம் தானே, ஆச்சரியம் தானே இல்லையா, அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருமண விஷயத்தை பற்றி பேசுகிறவாளுக்கு பிரமாதமாக இருக்கும், நல்ல நாளாக இருக்கும். நம்மளை பற்றி இல்லாத விஷயத்தெலாம் பேசுவாள், 1 2 எக்ஸ்ட்ரா கூட சொல்லுவாள். சரி சொன்னால் சொல்லிட்டு போட்டேன், அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இங்கிலீஷில் அந்த வேர்டை சொல்லிவிடுவேன். மகர ராசி அன்பர்கள், ஒருத்தர் யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் முந்தியெல்லாம் ரொம்ப கவனமாக பயந்து, இப்படியோ ஆஹா அப்படி, இப்பெல்லாம் அப்படி இல்லை, எதுவுமே பெருசாக தெரியறதில்ல, வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும், என்ன போ அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மகரத்துக்கு இன்றைய தினத்தில் மற்றவங்களுடைய ஹெல்ப் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கணவர் மனைவி, மனைவி கணவர், அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கிஃப்ட் வந்தால் சந்தோஷப்படுவேன், எப்படி என்ன இருக்குது அது பிரித்து பாருங்கள், அது என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து அட்டே இதா ஓகே 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 அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் ஒரு காரியம் நடந்தால் சந்தோஷப்படு. வழுக்கிற இடத்துல போகக்கூடாது, படியேறும்போது கவனமாக இருக்கணும். ரொம்ப பார்த்து சில விஷயத்தை எடுத்து பண்ணால்னா சக்ஸஸ் ஆகிடும். மற்றவங்க கூட சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ் பற்றி யோசிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஜெயிச்சுருவேல், கவலைப்பட வேண்டாம். பால் சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமாக, ஜூஸ் கடை, ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ், பொட்டிக், அழகு கலை இதெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரி, டைல் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியமாக. இந்த தினத்தில் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பத்துக்கு இன்றைய தினத்தில் மகிழ்ச்சி உண்டு. யாராவது கோவப்படுத்தினா கூட கோவமாட்டுப்பேன், சிரிச்சுட்டே அந்த காரியத்தை சாதிச்சுடுவேன். இன்னும் ரொம்ப சிரிக்கிறாளே, கோபமாக இருக்கா, அதான் சிரிக்கிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி சிரிச்சுட்டே அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, போன இடத்துல உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து, ஓ
கூடி வரும். அதே மாதிரி நோய் நொடிகள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிற மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். முதல்ல எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். வீடெல்லாம் சுத்தம் படுத்தணும், கொசு இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு க்ளீனாக எல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உண்டு. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கச்சிதமாக வேலை அமைஞ்சிடும். அதே சமயத்தில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லப்படாது. இனிமேல் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வருவேன், மன திருப்தி கிடைக்கும். முக்கியமான நபர்கள் உங்ககிட்ட பேசுவா, அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா போதும். அம்பாள் வழிபாட்டோட ஆரம்பிக்கணும். ரொம்ப உங்களுக்கு உகந்த நாளாக மாறிடும். மீன ராசி நேயர்களுக்கு நல்ல நாள். ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஜம்முன்னு மாறிப்பேன். இது ஓகே, இப்படி அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்றாற் போல உங்கள் சொல் செயல் எல்லாத்தையும் மாற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. காரியத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக செயல்படுவீர்கள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். வீடு, இடம், பொருள் சேர்க்க இது எப்படி கேட்கறதுன்னு முந்தி யோசிப்பேன். இப்போ அப்படி இல்லை, கேட்டுவிட்டா போகுது, வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டுமே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். சின்ன 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 விஷயங்களை யோசித்து செயல்படுவீர்கள். உங்களுக்கு சாதகமாக வந்துடும். கட்ட வேண்டிய பில்லு, அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த கடன் அடைக்கணும் உட்காந்து எழுதுது, கரெக்டாக அதை முடிச்சு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாள். மனசில் ஒரு விஷயத்தை திருப்பி 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 அதை பண்ணி அந்த காரியத்தை ஜெயிச்சு விட்டுருவேன். மீனராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். யாராவது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினா, யாராவது உங்களை சங்கடப்படுற மாதிரி பேசினா திருப்பி உங்ககிட்டயே வந்து சமாதானமாக பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இன்றைய தினத்தில் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, பொங்கல் அன்னைக்கு செல்வம் சேர்றதுக்கு என்ன சார், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி ஏதாவது ஒரு பரிகாரம், இந்த பரிகாரம் வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னு சொல்கிறவா, சரி, கேஷ் பாக்ஸில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க 6 வெத்தலையும் 2 கொட்டைப்பாக்கம் வெயி, எப்போவுமே நன்னதாக இருக்கும். அது கூட சேர்ந்து ஒரு மல்லிப்பூவும் வெயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு மஞ்சக்கிழங்கு மல்லிப்பூ, இப்படி கேஷ் பாக்ஸில் எப்போவுமே வெற்றிலையும் பாக்கும் மல்லி புஷ்பமும் இருந்தாலே அந்த இடத்துல செல்வங்கள் சேரக்கூடியதாக இருக்குது. பண பெட்டகத்தில் இதில் வைத்தால் வெற்றி உண்டு அப்படின்னு பெரியவர்கள் சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. இது சொல் வாக்கு பரிகாரம் சொல்வது. அதாவது கேட்டு அந்த பரிகாரத்தை நம்ம எடுத்து பண்ண, அதை ரெகுலராக பண்ண நிச்சயமாக அந்த எண்ணத்தோடு சேர்ந்து அந்த செயலும் கூட. வெற்றிலை, இந்த வெற்றிலைக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்தி. வெற்றிலைக்கு எப்போவுமே மகத்துவம் ஜாஸ்தி. வெற்றிலைக்கு எப்போவுமே பலம் ஜாஸ்தி. நீங்கள் இதை வைத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து செடியில் போட்டலாம். 6 வெத்தலை 2 பாக்கு, இதை வச்சு வைக்கிறோம், ரொம்ப சிறப்பு. சில பேர் 3 பாக்குன்னு சொல்லுவாள். அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து தினம்தோறும் அந்த நுனி வந்து கிழக்கு வடக்க பார்த்து வைக்கணுமா. அப்படி வைத்து ஃபஸ்ட்டு சாமிகிட்ட வச்சு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சா ரொம்ப அற்புதமான பலன்கள். இனி என்ன, பணம் சேரும், பணம் கொட்டும், நீ செல்வங்கள் கூடி வரும். எல்லாருக்கும் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.